நடுத்தர வர்க்கம். இந்த வார்த்தையை கேட்டாலே நம்ம மனசுல ஒரு கனவு மாதிரி வரும் இல்லையா? பல வருஷமா இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான நினைவா இருந்துச்சு. அந்த கனவுல முதல் விஷயம் என்ன? ஒரு நல்ல நிலையான வேலை, நம்ம திறமைக்கு மரியாதை கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழறதுக்கு தேவையான ஒரு வேலை. அடுத்து நமக்காக ஒரு சொந்த வீடு. அது வெறும் வீடில்ல, நம்ம பாதுகாப்புக்கும் கனவுகளுக்கும் ஒரு அடையாளம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அப்பா அம்மாவை விட ஒரு நல்ல எதிர்காலம். இப்போ ஏன் அந்த கனவு ஒரு மாதிரி சாத்தியமே இல்லாத மாதிரி தெரியுது? பாருங்க, இந்த கனவு திடீர்னு உருவாகல. அதே மாதிரி இது தற்செயலாவும் காணாம போகல. உண்மையில என்னதான் நடக்குதுன்னு நாம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க, பிரச்சனைக்குள்ள போலாம். அதாவது சம்பளத்துக்கும் விலைவாசிக்கும் இருக்கிற பெரிய சண்டை. இன்னும் சொல்ல போனா, நீங்க சம்பாதிக்கிற காசுக்கும் நீங்க செலவு பண்ற காசுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பள்ளம். இங்க பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லுது. வீட்டு வாடகை, சாப்பாடு, ஆஸ்பத்திரி செலவுன்னு எல்லாமே ராக்கெட் வேகத்துல ஏறிடுச்சு. ஆனா நம்ம சம்பளம் அது மட்டும் கிட்டத்தட்ட அதே இடத்துல நிக்குது. அதனாலதான் ஜனங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவங்களால முன்னேற முடியல. இதுக்கு பேரு சோம்பேறித்தனம் இல்ல, இது பக்கா கணக்கு. இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஒரு காலத்துல மக்கள் காசு சேமிச்சு வச்சு முன்னேறினாங்க. ஆனா இப்போ கடன் தான் அவங்க வாழ்க்கையே இயக்குது. இது எப்படி ஆச்சு? முன்னாடியெல்லாம் நடுத்தர வர்க்கம்னா சேமிப்பு தான் அடையாளம். ஆனா இப்போ கடன் தான் அடையாளம். ஸ்டூடெண்ட் லோன், கிரெடிட் கார்டு பில், திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவு, இப்படி கடன் தான் உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. இதனால என்ன ஆகுது? நீங்க முன்னேறதுக்காக வேலை செய்யல, வாங்கின கடனை அடைக்கிறதுக்காகவே ஓடிட்டே இருக்கீங்க. இது ஒரு முடிவே இல்லாத ஒரு சக்கரம் மாதிரி. அடுத்து மூணாவது பெரிய மாற்றம், அதாவது வேலை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம போனது. பழைய காலத்துல வேலைனா ஒரு நிரந்தரம் இருந்துச்சு. ஒரு கம்பெனில சேர்ந்தா ரிட்டையர் ஆகுற வரைக்கும் அங்க இருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட், கிக் ஒர்க், டெம்பரரி ஜாப் இப்படி மாறிடுச்சு. ஏன்னா கம்பெனிங்க அவங்களோட செலவை குறைக்கிறதுக்காக பெர்மனன்ட் ஸ்டாஃப்க்கு பதிலா டெம்பரரி ஆளுங்களை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால ரிஸ்க் எல்லாமே கம்பெனி கிட்ட இருந்து வேலை செய்யறவங்க மேல வந்து விழுந்துடுச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, பாதுகாப்பு மக்களை விட்டுட்டு லாபத்தை நோக்கி போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கும் சொத்து மூலமா பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல வீடுங்கிறது ஒரு குடும்பம் வாழறதுக்கான ஒரு இடம். ஆனா இப்போ அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் மொத்தமா வீடுகளை வாங்கி போடுறாங்க. இதனால வீட்டு விலையும் ஏறுது, வாடகையும் தாறுமாறா ஏறுது. சோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட சொத்து இருந்தா உங்க பணம் தானா வளரும். ஆனா சொத்து இல்லைனா நீங்க மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கணும். இந்த சிஸ்டம் உழைப்பை விட சொத்தை வச்சிருக்கவங்களுக்கு தான் அதிகமா பலன் கொடுக்குது. சரி, இதெல்லாம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா இதனால தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்கு மனரீதியா என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு பாப்போம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் பொதுவாவே என்ன அட்வைஸ் வரும்? இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய், சரியா பட்ஜெட் போடு, எப்பவும் பாசிட்டிவ் ஆயிரு. ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை நம்மளோட மனநிலையில இல்ல. பிரச்சனை இந்த சிஸ்டத்தோட அமைப்பிலேயே இருக்கு. நீங்க படுற கஷ்டம் தனிப்பட்டது இல்ல, அது இந்த அமைப்பு சம்பந்தப்பட்டது. ஏன் இப்படி தனிப்பட்ட நபரை குறை சொல்றாங்க? ஏன்னா அப்படி சொல்றது மூலமா இந்த சிஸ்டம்ல இருக்கிற பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம கவனம் விலகிடுது. இதனால அந்த சிஸ்டம் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே இருந்துடும். பாருங்க, நடுத்தர வர்க்கங்கிறது ஒரே நாள்ல காணாம போகல. விலைவாசி, கடன், மாறிட்டே இருக்கிற ரூல்ஸ், இதனால எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இருக்கு. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இதை சமாளிக்கிறதுக்கான முதல் படி. இந்த பகுப்பாய்வுல இருந்து நீங்க புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க அனுபவங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கிறது தான் அதை மாத்துறதுக்கான முதல் படி.